Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 27/11/2024 புதன்கிழமை 50-50 கம்பெனியோட 4th வீக் ஒரு சிறந்த கசிங்கன்னு பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் 4th வீக் ரிசல்ட் வந்து 542, போன வாரம் ரிசல்ட் வந்து 216ன்னு வந்திருக்கு அண்ட் இன்றைக்கி ரிசல்ட் வந்துட்டு 503 வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கொடுத்துருந்த கெஸ்ஸிங் வந்து தான் கொடுத்துருந்தோம் நம்ம சேனலில் இன்றைக்கி. சி போர்டில் வந்து 3, 4 அது 9ன்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் கொடுத்துருந்தேன். பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நம்ம சி போர்டில் 3, 8 இல்லை 9 வரலான்றது, ஆனால் 793, 873 மாதிரிலாம் கொடுத்துருந்தோம். சி போர்டில் 3 வந்து 307 கொடுத்துருந்தேன். சி போர்டில் 3 வந்து 03ன்னு வந்து 307 பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 703 வந்திருக்கும். அதை மேட்ச் பண்ணி இந்த பாக்ஸில் கொடுக்குற நம்பர் நான் எப்போவுமே பாக்ஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் சொல்லுவேன். 307 பாக்ஸ் பண்ணியிருந்தால் கூட ஒரு நமக்கு வந்து ஒரு பிசி வின்னிங் ஆகிருக்கும். அதை மேட்ச் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாளைக்கோட கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த்து 4th வீக்கு புதன்கிழமை 50-50யோட ரிசல்ட் வந்து 542. அதுக்கடுத்த வாரம் 374, அதுக்கடுத்த வாரம் 165, அதுக்கடுத்த வாரம் 838, போன வாரம் 216 அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி ரிசல்ட் வந்து 503. ஃபஸ்ட்டு நம்ம 542 போன மாதம் அந்த 4வது வார ரூட் 542க்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 385. அதோட க்ளூ நம்பர் வந்து பிசி வந்து 41க்கு கண்டினியூஷன் 42. இதுலேயே வந்து பிசி பாஸ் ஆகுது. ஏ போர்டு +1ல் 542 ரிசல்ட்டு மேட்ச் ஆகும். சிம்பிள் கால்குலேஷன் தான் எப்போவுமே வந்து புதன்கிழமை 50-50 மேட்ச் ஆகும். இந்த ரூட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ரிசல்ட்டு 503 க்ளூ நம்பரோட போன மாதம் வந்து பிசிலேருந்து ஃபாலோ ஆச்சு. நம்ம க்ளூ நம்பர் டோட்டலாக எடுத்தோம்னா கூட பிசி 14க்கு 15 இது வந்து போன மாதம் வந்து ரூட். நான் ஏபி 11 இருக்கு இல்லையா, 11க்கு ஒரு 12ன்றது நாளைக்கு வந்து ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருக்குது. அப்படி 12ன்றது வந்து டைரெக்டாக வராமல் ஒரு 67ன்னு வரலாம். அப்படி வந்ததுனால 367ன்ற நம்பர் வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. ஒரு கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். 367 அல்லது 362ன்னு கூட வரலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு போன வாரம் 216க்கு ஒரு நாள் முன்னாடி 485 க்ளூ நம்பரோட பிசி எடுத்துப்போம். பிசி வந்து நமக்கு 41 + 20 கால்குலேஷனில் 61 கிடைக்குது. 61 பவர் பண்ணோம்னா 16ன்னு வரும். 61 ரிவர்ஸ் பண்ணாலும் பவர் பண்ணாலும் 16ன்றது வரும். ரிசல்ட்டு 216. ஓகே, இந்த ரூட்டில் வந்து நமக்கு 14 வந்து இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 14க்கு 20 வந்து 34. 34 பவரில் வந்து 89ன்னு வரலாம். 89ன்றது வரும்போது ஒரு 289 அல்லது 982 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து நம்ம போன வாரம் 2 ரூட்டு மேட்ச் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்திங்கன்னா இதே தான் 838 புதன்கிழமை ரிசல்ட்டு. செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் 427 க்ளூ நம்பர் பிசி 33. ஒரு போர்டு பவர் பண்ணால் 38. டேரெக்டாகவே வந்து ரிசல்ட்டு 838ன்னு வந்துச்சு. இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு போர்டு பவர் பண்ணால் 14க்கு 19ன்னு வரும். அந்த 14க்கு நாளைக்கு ஒரு 24 அல்லது இந்த 14 வந்து பவரில் 64, ரிவர்ஸில் 54 இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது. 14க்கு 24 வரும்போது 24, 74, 54, 64 எல்லாமே வரலாம். அதனால் வந்து ஒரு செட்டாக வந்து நம்ம மேட்ச் பண்ணிடுவோம். 14க்கு கண்டினியூஷன் 24. இந்த 24க்கு வந்து பிசியில் 24, 74 அண்ட் வந்து 54,
ரிவர்ஸில் போனால் 14 ரிவர்ஸ் போனால் இதில் வந்து 724, 774, இதில் வந்து 254 3 நம்பருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு சி போர்டில் நாளைக்கு வந்து எனக்கு 4ஆம் நம்பர் வந்து இந்த 4 வந்து சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் அந்த நம்பரை மேட்ச் பண்ணிப்பேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின வாரம் நமக்கு 165 838க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 165க்கு 1 டே பிஃபோர் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து 782 செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. இதில் க்ளூ நம்பரோட ஏபி 34க்கு நம்ம ரெகுலராக 30 31 எடுப்போம். 30 +1 -1 போவோம். 64 கிடைக்குது. 65 பிசியில் 31 எடுக்கும்போது 65 பிசியில் ரிசல்ட்டு 165 மேட்ச் ஆகிருக்கு. இந்த ரூட்டில் நம்ம க்ளூ நம்பரோட ஏபி 11க்கு ஒரு 31 எடுக்கும்போது 42. போன மாதம் 42 வந்ததுனால இந்த 42 வந்து நாளைக்கு பிசியில் வந்து ஒரு பவரில் 97ன்னு வரலாம். அப்படி வந்ததுனால் 397ன்ற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக எல்லா வார கெஸ்ஸிங்கும் பார்த்துட்டோம். போன மாதம் வந்து 5 வாரம் போன மாதம் வந்து 50-50யோட கம்பெனியோட ரிசல்ட் வந்து போன மாதம் 5 வாரம். நம்ம 4வது வாரம் கெஸ்ஸிங்கில் தான் இந்த வாரம் இருக்கும். அதனால் 5வது வாரம் ரூட் நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா 4வது வாரம் 5வது வாரம் ஒரே சேம் ஃபாலோ ஆகிறதுனால நமக்கு வந்துட்டு இந்த வாரத்தோட கால்குலேஷனே போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 367 அண்ட் செகண்ட் வந்து 289, 982, 724, 774, 254, 397. இது டோட்டல் கெஸ்ஸிங்கு. இதில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்திருக்க 7 நம்பரில் வந்து நாளைக்கு வந்து எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வர கெஸ்ஸிங்கில் வந்து நமக்கு 367, 724, 774, 397 இந்த 4 நம்பர் வந்து என்னோடய பர்சனலாக எனக்கு ஸ்ட்ராங்காக வருது. பிசியில் 24, 74, 97 இந்த 3 செட்டு பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சி போர்டில் நாளைக்கு எனக்கு 4 ஸ்ட்ராங்கு. ஓகே, ஒரு வேளை 4 அல்லது பவரில் இருந்தால் 9ன்னு வரலாம். இந்த 4 டிஜிட் வந்து அப்படி இருந்தாலும் 4 டிஜிட் வந்து 2774 இந்த நம்பர் வந்து 40ல் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். புதன்கிழமை 50-50 கொஞ்சம் கேம் டஃப்பாக தான் இருக்கும். லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கங்க. எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ மேக் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.